உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா? மோடி கொரோனா. திரு நரேந்திர மோடி அப்போ ஒன்றிய பிரதமர் என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை பூட்டிக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு? திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க, மெழுகுவத்தி வச்சுக்கோங்க, கையில் தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க. அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா? அதில் நம்மளும் சில பேரை செஞ்சோம், அதை மறந்துடக்கூடாது. ஆனால் நம்முடைய தலைவர் தான் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நீங்கள் பண்ணலையா? வாழ்த்துக்கள். நானும் பண்ணல. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிடை ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் மருந்து, அது மட்டும்தான் விழிப்புணர்வுன்னு சொல்லி தடுப்பூசியை தானே போட்டுக்கிட்டு, கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு, பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு, கோயம்புத்தூரில் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கே வழிகாட்டியா, கோவிட்லேருந்து தப்பிக்கணும்னா தடுப்பூசி மட்டும்தான் வழி அப்படிங்கிற இந்தியாவுக்கே வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். கோவிடை ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் மருந்து, அது மட்டும்தான் விழிப்புணர்வுன்னு சொல்லி தடுப்பூசியை தானே போட்டுக்கிட்டு, கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு, பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு, கோயம்புத்தூரில் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கே வழிகாட்டியா, கோவிட்லேருந்து தப்பிக்கணும்னா தடுப்பூசி மட்டும்தான் வழி அப்படிங்கிற இந்தியாவுக்கே வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். கொரோனா என்ற ஒரு கொடி, எல்லாரும் இங்கே பல பேர் மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க. என்ன காரணம்? கொரோனா என்ற ஒரு கொடிய நோய். அந்த நோய் எப்படி வருது, யாரால வருது, அதுக்கு மருந்து உண்டா? கிடையாது. இப்போ தடுப்பூசி அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு 100க்கு 100 சக்சஸா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இன்னும் முக்கியமான பிரதமரும் போட்டுக்கல, முதலமைச்சரும் போட்டுக்கல, சில டாக்டர்ஸ் போட்டுக்கிறாங்க, ஒரு சில குறிப்பிட்டவங்க போட்டுக்கிறாங்க. அது ஏன்னா இப்போ டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது.